வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி 622407. தொடர்புக்கு 8438460253. உதவி பேராசிரியர் தமிழ் பணிக்கான பயிற்சி வகுப்பு. சரியான கூற்றுகளை தேர்க. படைமடம் இல்லான் என்று வையாவி கோப்பெரும் பேகனை பாடியவர் பரணர். மதுரை நீர் முற்றுகை அறியுமே தவிர போர் முற்றுகை அறியாத ஊர் என்று சிறப்பிக்கப்படுகிறது. என் பகைவர்களை நான் போரில் முறியடிக்காவிட்டால் புலவர்கள் என் நாட்டை பாடாமல் நீங்கும் தாழ்வு அடைவேனாக என்று பாடியவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். எலியின் முயற்சி கூடாது, புலியின் முயற்சி வேண்டும் என்று பாடியவன் சோழன் நல்லுருத்திரன். இந்த 4 கூற்றுகளும் தமிழ் இலக்கிய வரலாறு மு. வரதராசன் நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை. பரணர் வையாவி கோப்பெரும் பேகனை முதலில் கொடைமடம் உடையவன் என்று பாடுகிறார். அதாவது யாருக்கு என்ன பரிசு கொடுப்பது என்பதே அறியாதவன். ஆனால் அந்த பாடலின் முடிவில் அவன் கொடைமடம் உடையவனே தவிர படைமடம் இல்லாதவன் என்று பாடுகிறார். மதுரை நகரம் வைகையில் பெருக்கெடுத்து வரும் நீர் முற்றுகையை மட்டுமே அறியும், போர் முற்றுகையை அறிவதில்லை. அந்த அளவு வலிமையான நகரமாக சிறப்பிக்கப்படுகிறது. என்னுடைய பகைவர்களை நான் போரில் முறியடிக்காவிட்டால் புலவர்கள் என்னுடைய நாட்டை பாடாமல் நீங்கும் தாழ்வு அடைவேனாக என்று பாடியவன் பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் சிறுவனாக இருந்தபோது மதுரையின் மீது படையெடுத்து வந்த சேரன், சோழன் மற்றும் ஐம்பெரும் வேளிர்களை நான் தோற்கடிப்பேன், இல்லையென்றால் மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட இந்த புலவர் கூட்டம் பாடாமல் நீங்கும் தாழ்வுடையவன் என்று வஞ்சினம் கூறியவன். சோழன் நல்லுருத்திரன் எலியின் முயற்சி கூடாது, புலியின் முயற்சி வேண்டுமென்று பாடியவன். எலி பிறர் உழைப்பால் வந்த பொருளை சேகரித்து வைக்கும், அந்த முயற்சி கூடாது. புலியைப் போல மன உறுதியோடு வலதுபுறம் யானை விழுமாறு அடித்து அதனை இரையாக கொள்ள வேண்டும் என்று பாடுகிறார். எனவே இங்கு அனைத்து கூற்றுகளுமே சரியானவை. விடை டி 4ம் சரி. நன்றி, வணக்கம்.